எப்போ மீன் வாங்கினாலும் ஒரே மாதிரி வறுத்து சாப்பிட்றத விட வாழை இலையில மீன் வச்சு தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் செம்ம பக்காவா இருக்கும். கேரளாலே ரொம்ப ஃபேமஸ் ஆன மீன் பொழிச்சது செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நான் இன்னைக்கு 2 வவ்வால் மீனை நல்லா க்ளீன் பண்ணி மசாலாலாம் நல்லா இறங்குறதுக்காக இந்த மீனுக்கு மேலே 3 கட்ஸையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இன்னைக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரைக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் இதில் சேர்த்துக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 லெமனையும் இதில் பிழிஞ்சுக்கிட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடலாம். இந்த ஃபிஷ்ஷில் எல்லா சைட்லையுமே மசாலாவை அப்ளை பண்ணணும். இந்த கட்ஸ்லையுமே இந்த மசாலாலாம் நல்லா இறங்குற மாதிரி அப்ளை பண்ணி விடணும். மசாலாலாம் நல்லா மேக்னேட் பண்ண ஃபிஷ்ஷை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பேனில் எண்ணெய் சூடானோடனே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் இதில் சேர்த்துடலாம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் 2 சைடுமே தனித்தனியாக 15 minutes குக் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தாலும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வறுத்து பாருங்களேன், அந்த தேங்காய் எண்ணெயோடைய ஃப்ளேவர்லாம் அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி நல்லா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக கொடுக்கும். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கேரளா பேஸ்ட் ரெசிபின்றதால இது முழுக்க தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ ஒரு கப் சின்ன வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை நல்லா நறுக்கி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அது இதில் சேர்த்துக்கிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளியும் இதில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூளியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு 1/2 கப் தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுண்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கடைசியாக 1/2 டீஸ்பூன் வினிகரையும் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலாவும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாழையில எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மீன் இதில் வச்சு மடிக்கிறப்போ இலை கிழியாமல் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை நம்ம வாட்டி எடுத்த வாழையில ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா மேலே நம்ம வறுத்து வச்ச ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு திரும்பவும் இந்த ஃபிஷ் ஃப்ரை மேலே இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ நம்ம செஞ்ச வெங்காயம் தக்காளி மசாலாவுமே ஒரு ஃபிஷ்ஷுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வாழை இலையை லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு மடிக்கணும், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் மடிக்கணும், அப்புறம் மேல் சைட்லேருந்து கொஞ்சம், கீழ் சைட்லேருந்தும் கொஞ்சம் மடித்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நூலோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கயிறு மாதிரி வச்சு கூட இந்த இதை நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வாழை இலையில மடித்து வச்ச ஃபிஷ்ஷையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு நம்ம மேலே எண்ணெய்லாம் தெரிக்கும், அதனால் நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே ஒரு 5 minutes குக் பண்ணாலே போதும். ஆல்ரெடி நம்ம இது எல்லாமே குக் பண்ணியாச்சு. அந்த வாழை இலையோடைய கலர் பிளாக் கலராக சேஞ்ச் ஆகணும். இப்போ இது ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இப்போ இது டர்ன் பண்ணிடலாம். என்னதான் சொல்லுங்க, இந்த பிளேட்ல சாப்பிட்றத விட வாழை இலையில சாப்பிட்றதே தனி டேஸ்ட் தான். ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வாழை இலையிலே மீன் வச்சு அதுக்கு மேலே மசாலா வச்சு எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றோம். உண்மையிலே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், 2 சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நான் எப்போ கேரளா பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் போனாலும் என்னுடைய ஸ்டார்டர் மெனுவில் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நான் ஆர்டர் பண்ணுவேன். சரி, வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு செய்ய ஆரம்பித்தேன். நான் இந்த கேரளா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட அதே டேஸ்ட் எனக்குமே கிடைச்சிது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.